திண்டுக்கல் மாவட்டம் குளிஜியம்பாறை காவல் எல்லைக்கு உட்பட்ட சின்ன அழகுபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கந்தசாமி மகன் வெற்றிவேல், வயது 13. இவர் அருகாமையில் உள்ள ஆனைப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி மாலை பள்ளி முடித்து வெளியே வந்த சிறுவனை இருசக்கர வாகனத்தில் வந்த அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ், மோகன், அருள்மணி ஆகியோர் அழைத்து சென்று அவர்களது வீட்டில் இருந்த 7000 ரூபாயை திருடியதாக கூறி மாணவனை தலைகீழாக கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். அதன் பின்னர் அந்த இளைஞர்களிடம் இருந்து தப்பித்த மாணவன் வீட்டிற்கு வந்து நடந்த விஷயங்களை கூறியுள்ளான். இதனை அறிந்த மாணவனின் தரப்பினர் அவர்களிடம் தட்டி கேட்டபோது அவர்களையும் தினேஷ் தரப்பினர் தாக்கியுள்ளனர். இதனை அடுத்து காயமடைந்த மாணவனை அவரது உறவினர்கள் மீட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளனர். அங்கு அவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த புகாரின் பேரில் தினேஷ், அர்ஜுனன், மோகன், மணி, அருள் மற்றும் ஒரு மோகன் உள்ளிட்ட 7 பேர் மீது குளிஜியம்பாறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே தினேஷ் தரப்பில் மாணவனின் குடும்பத்தினரிடம் புகாரை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டும் காட்சி தற்போது வெளியாகி உள்ளது. ஒரு நிமிஷம் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இல்லை ஒரு நிமிஷம், திருடனை தான் நீங்கள் பார்த்தீங்களா? திருடனை தான் நீங்கள் பார்த்தீங்களா? என்ன ஒத்துக்கிட்டான்? என்ன ஒத்துக்கிட்டான்? என்ன கூட இருந்த பையன் எங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். நானும் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கேன், பாருங்களா? இல்லை இல்லை சொல்கிறேங்க, நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் பேசுறீங்கன்னு நான் கேட்குறேன். ஏங்க, அவன் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கான் நீங்கள் அதை புரிஞ்சுக்காம வேணுமா? அவன் தப்பு செஞ்சான். அவன் என்னங்க தப்பு செஞ்சான்? திருடனை நீங்கள் பார்த்தீங்களா? நான் கேட்குறேன்னா, திருடனை தான் நீங்கள் பார்த்தீங்களா? என்ன எங்கே பார்த்தீங்க? திருடனை தான் எங்கே பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஆர்கியூமெண்ட் பண்ண விரும்பல போகிறேன், நீங்கள் விடுங்க போகிறேன். நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் என்ன போய் பண்ணுறோம்? நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம்? நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏங்க, நாங்கள் எஃப்ஐஆர் ஸ்டேஷனில் அப்படி பேசிட்டு வர சொன்னாங்களா? இல்லை இல்லை, நாங்கள் என்னங்க கருத்து சொல்கிறதுக்கு இருக்குது. இல்லை, அப்படி ஸ்டேஷனில் கேட்டு வர சொன்னாங்களா? அந்த மாதிரி இல்லைங்க. அது நேற்றுக்கு நைட்டு ஸ்டேட்மெண்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இல்லை, ஸ்டேட்மெண்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. திரும்பவும் உங்களை இப்போ அனுப்பியிருக்காங்களா பேசிட்டு வர சொன்னாங்களா? இல்லை, நான் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அவங்க என்னவோ அதை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். நான் என்னங்க சொல்ல போகிறேன் சொல்லுங்கள். நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க வந்து அன்றைக்கி வந்து என்கொயரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். நான் என்ன சொல்ல போகிறேன் இதில்? எங்களுக்கு இருந்த சப்போர்ட் போதுங்க. இல்லைங்க சார், எங்களுக்கு இருந்த சப்போர்ட் போதுங்க.